மக்களே இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சு. 2வது ப்ரோமோல லைவ்ல நடந்த எந்த டாபிக் பத்தி பேசுறாங்கன்னா, அரோராக்கும், எஃப்ஜேக்கும் லைவ்ல ஒரு பெரிய சண்டைங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அரோரா வந்து இந்த வாரம் நடந்த அந்த டான்ஸ் மாரத்தான் போட்டியில எஃப்ஜே தான் வந்து வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர். தன்னுடைய டீமான எஃப்ஜே தான் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மரா சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எஃப்ஜே வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது, நான் டீம விட்டு வெளியில போறேன்னு சொல்லிட்டு லைவ்ல சொல்லிருவாரு. அந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது. அத வந்து ஒரு ரீசனா வச்சு அரோரா வந்து எஃப்ஜே இந்த வாரத்துக்கான வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் எங்க டீம விட்டு போறேன்ட்டு அது அத தாண்டி பெருசா எங்களோட டீமுக்கு எஃபோர்ட் போட்ட மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரவரோ ஜஸ்ட் தன்னுடைய ஒப்பீனியன் சொல்றாங்க. அந்த இடத்துல இந்த எஃப்ஜே வந்து சூடாயிட்டு எப்பயும் போல போயிட்டு நம்ம விஜய் பார்வதி கிட்ட ஃபைட் பண்ணுவாங்க இல்லையா? ஏய் பார்வதி கூல், பார்வதி சைலண்ட், பார்வதி கூல், பார்வதி ஆமா, பார்வதி ஆமா அப்படி எல்லாத்துக்கிட்ட ஆமா, அப்படித்தான், 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 அப்படித்தான் பண்ணுவேன், பண்ணுவேன், பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா? அரோரா கிட்ட ஒண்ணும் பண்ண முடியலங்க. அரோரா கிட்டத்தட்ட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய இடங்கள்ல தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ட அழகா எடுத்து வைக்கிறாங்க. அரோரா சரியான பாயிண்ட்களை எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது, எஃப்ஜேனால விஜே பார்வதி கிட்டயும், மத்த ஹவுஸ்மேட் கிட்டயும் ஃபைட் பண்ற மாரி எஃப்ஜேனால பண்ண முடியல. ஏன்னா, அரோரா வந்து தெளிவான பாயிண்ட்ட அப்படி எடுத்து வைக்குது. என்னன்னு தெரியலங்க. இந்த அரோரா பிக் பாஸ் வீட்ல டியூன் ஆயி சரியான கருத்துக்கள அங்கங்க பதிவு பண்றாங்க. அப்படி எஃப்ஜே மேல இருக்கிற தவறுகள அரோரா பேசும்போது, எஃப்ஜேனால வந்து அரோராவ விஜே பார்வதி மாரி அடிக்க முடியல. என்ன பேசுறதுன்னு தெரியல. "பாரும்மா, நீ பேசுறத விட்டுரு. அடுத்த வாரம் வந்து நான் வீட்டு தலை ஆனாலே ஆவேன். ஒருவேளை நான் வீட்டு தலை ஆனதுக்கப்புறம் நீ இந்த மாரிலாம் கத்திட்டு இருந்தீன்னா எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது, அரோரா நீ அடுத்த வாரம் வீட்டு தலை ஆவேன்னுலாம் நினைச்சிட்டு இருக்கிறியா? அப்படிங்கிற மாரி ஒரு கமெண்ட் விடுவாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க மக்களே. எஃப்ஜே வியானாக்குமான காதல், ஆதிரிக்கு முன்னாடி காதல், இப்ப ஆதிரி வைல்ட் கார்ட் என்ட்ரிக்கு அப்புறம் வியானா போனதுக்கு அப்புறம் ஆதிரிக்கான காதல், இத தாண்டி ஒரு டேலண்டான பெர்சன் எஃப்ஜே அப்படிங்கிறத நான் இப்பவும் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த டேலண்ட்கள காட்டக்கூடிய பிளாட்ஃபார்ம்ல எஃப்ஜே காட்டுறதில்ல. அத தாண்டி முழுக்க முழுக்க காதல் சீக்வென்ஸையும் அத தாண்டி முழுக்க முழுக்க இங்க கிளாசிக் ஃபைட்டையும் தாண்டி எஃப்ஜே அவருடைய பெர்ஃபார்ம அங்கங்க குடுக்குறாங்க. நிறைய அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்ட பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தா, அவங்களோட டேலண்ட்ட கொண்டுட்டே வந்துட்டு இருந்தா, அவர் வந்து இன்னும் வெளியில வரும்போது அவருக்கான ஒரு நேம சம்பாரிச்சுட்டு வருவாரு. பட் மிஸ் பண்றாரு அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க லைவ்ல நடந்துட்டு இருக்கிற சண்டை பத்தியும், அரோரா எஃப்ஜே இந்த எஃப்ஜே என்னெல்லாம் பண்றாங்க, அரோரா என்னெல்லாம் பண்றாங்க எல்லாத்தையும் 1 செகண்ட் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ரிப்ளை பண்றேன். பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.